இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து எங்க போய் ஊரை சுத்திட்டு வரீங்கன்னா கேட்டேன். ஊரை சுத்தலாம் ஒண்ணும் போகல, ரத்னா வீட்டுக்கு தான் போயிட்டு வரோம். ஆமா மாமா, அங்க பொம்பளைங்க எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அண்ணன், முத்துப்பாண்டி மாமா, அறிவத்தான், சிவபாலன், அப்பான்னு எல்லாரும் எங்களுக்கு சோறாக்கி போட்டாங்க. நாங்க பொம்பளைங்க யாரும் வேலையே செய்யாம நல்ல வயிறார சாப்பிட்டோம். சும்மா சொல்லக்கூடாது, டேஸ்ட் பட்டை கிளப்பிருச்சு. வாய் மூடு. ஏட்டே பாக்யா, இந்த வீட்டுல என்னுடைய கௌரவம் என்ன, என்னுடைய பெருமை என்ன? எனக்கு பொண்டாட்டியா இருந்துகிட்டு என்னடி இது கண்டவன் வீட்டுக்கு போய் இப்படி தின்னிட்டு வந்து நிக்க? இங்க ஒருத்தன் பசியோட இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? முட்டாளு முட்டாளு. ஆமா, இம்புட்டு நாளும் நான் முட்டாளா தான் இருந்தேன். என்னைக்கு பெத்த மக மேல போதைப் பொருள் கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்ப பாத்தீங்களோ அப்பவே நான் புத்திசாலியா மாறிட்டேன். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏய், என்ன வார்த்தைக்கு வார்த்தையை என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு துணிஞ்சிட்டியா? நீ ஒரு அடி போட்டு கொன்னுடு. உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன், இன்னொரு தடவை அம்மா மேல கை ஓங்குன இங்க நடக்கிறதே வேற. சனியா, ஐயா, என்ன வெளியெடுத்துருவீங்கல்ல? அதுக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். தயவு செஞ்சு எடுத்துருங்க ஐயா. நாளைக்கு என்ன கோர்ட்ல ஒப்படைக்க போறாங்களாம். ஜெயில போட்டா அப்புறம் எப்ப வெளியே வருவேன்னு எனக்கே தெரியல. இல்லே, நீ யாரு? எனக்கு தானே நீ வேலை செய்யுத. நான் சொல்லுத வேலையை தானே நீ செய்யுத. அதுக்காக தானே உனக்கு நான் மாசம் மாசம் சம்பளம் தரேன், மேல போட்டு வேற கொடுக்கேன். இப்போ உன்னைய நான் ஜெயில ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். இந்த லீவு வித் பேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி உனக்கு நான் இப்போ வேலையில்லா சம்பளம் கொடுக்கேன். நல்லா ரெஸ்ட் எடு. ஐயா, அப்ப என்னைய வெளியே எடுக்க மாட்டீங்களா? இல்லே, அதுக்கு தானே நான் வக்கீல பார்த்து வச்சிருக்கேன். எல்லாம் வெளியில வந்துடலாம், கவலைப்படாத. ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போகுயா. என்ன வெளியே எடுத்துருங்க ஐயா. என்னவோ தெரியல, நான் ஒரு கணக்கு போட்டா சம்பவம் வேற மாதிரி நடக்கு. அப்படி என்ன சம்பவம் ஐயா? ஒத்த ஓட்டு உள்ளார இருந்தா நான் ஒன்னிய உள்ள வச்சு ஒத்த ஓட்டை வெளியில எடுத்தேன். ஒரு சின்ன எக்ஸ்சேஞ்சு. எதுக்கு? பரவாயில்லையே, அவனை வெளியில எடுத்துட்டாரேன்னு ஏன் குடும்பம் என்னைய மதிக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்ப பார்த்தா பாக்கியம் கூட என்னைய மதிக்க மாட்டேங்கிறாளே. எதிர்த்து பேசுதா, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம. உங்க மரியாதை போய் ரொம்ப நாள் ஆச்சு. என்னலே முணுமுணுப்பு? பொண்டாட்டி அப்படித்தானே இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. இப்ப என்ன செய்ய போகுதீங்க? எங்கிட்டு சுத்தினாலே இந்த பெரும்பைய சமூகத்தை அடக்கவே முடிய மாட்டேங்குது. அவனுடைய ஆட்டம் வர வர தாங்க முடியாமையே போய்கிட்டு இருக்கு. அவன் என்னைக்கு உங்களுக்கு எதிராக நிமிந்தானோ அன்னையில இருந்து அவன் அடங்காம ஆடிக்கிட்டு தானே இருக்கான். இல்ல, முன்னாலேயாவது அவன் குடும்பம் மட்டும்தான் அவனுக்கு சப்போர்ட். மாமா, மாமா, அடடடடடடா, வேதா வேத வள்ளி. வேதா, என் அக்கா பெத்த முத்தே, வா 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 வா. உடனே சொல்லாமலே வந்துட்டே. எங்க அம்மா எப்படி செத்தா? யார் அவளை கொன்னா? சொல்லுங்க மாமா, யார் அவளை கொன்னா? என்னல இது வந்ததும் வராதுமா அதுவா இப்ப பேசனா? எம்புட்டு வருஷம் கழிச்சு, அதுவும் அந்தமான்ல இருந்து வந்திருக்க. நீ உள்ளார போய் முதல்ல ஃப்ரெஷ் ஆகு. பூர்வம் எல்லாத்தையும் நான் சொல்லுதே. பாக்கியா, இவ சூட் கேஸ் எடுத்து உள்ளார விடுங்க. நான் ஒண்ணு இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வரல. எங்க அம்மாவை எவ கொன்னான்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். சொல்லுங்க மாமா, யார் எங்க அம்மாவை கொன்னா? எல்லாம் வேதா, என்னல வந்தவன் வராதுமா கோவப்பட்டுட்டு அம்மையை கொண்டதை யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கல. ஸ்டேஷன்ல கேஸ போட்டு விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஏல, அதுல என்ன இருக்குன்னு தொடச்சிட்டு கிடக்க. தொடச்சு பெயிண்டே போச்சு. இப்போ வாய வச்சு சும்மா இருக்க மாட்டியா? என் வண்டி ஏதாச்சும் குறை சொல்லனா உனக்கு தூக்கம் வராதுல? வண்டியை மாத்துன்னு சொல்றேன், மாத்த மாட்டுங்க. ஏன் உன் சைக்கிளை மாத்த வேண்டியதானே? அது எவ்வளவு ராசியான சைக்கிள். நீ பிறந்ததுல இருந்து உன் சைக்கிளை மட்டும் வச்சுக்கிடுவேன். என் வண்டியை மாத்த சொல்லியா? வேண்டாம்ல, உடன்குடி வருவாரு,
இந்த குடிநீர் வாரியத்துல ஒரு மீட்டிங் இருக்கு, அதுக்கு போனேன். சரி. இல்லை, என்ன காலையிலே பிரச்சனை வண்டியில வருது? தெரியலையே. இவன் எங்க வரான்? இதார்ல சனியனுக்கு பதிலா உங்க அப்பா மாலை மாத்திட்டானா? இங்க பாரு, எவனோ சொன்னதெல்லாம் கேட்டு வந்து என்கிட்ட பேசினா அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் இருக்கான், அங்க போய் கேளு. நீதான்டா, ஏய், நீதான் கொன்ன, நீதான் கொலைகாரன். சொல்லு, எதுக்கு எங்க அம்மாவை கொலை செஞ்ச? ஏன் எங்க அம்மாவை கொன்ன? சொல்லு, பதில் சொல்லு. மரியாதையா கையேடு, பொம்பளை புள்ளண்டு பார்க்க. இதுவே வேற எவனாச்சும் கைய வச்சிருந்தாண்டா தூக்கி வீசியிருப்பேன். பொறுமையா சொல்லுதேன், கையேடு. வாய மூட, கொலைகார பாவி. எங்க அம்மா உனக்கு என்னடா பாவம் பண்ணுச்சே? அவளை ஏன் நீ கொலை பண்ண? இப்ப நீ பதில் சொல்லல, இதே இடத்துல ஒண்ணு கொன்னு போட்டுடுவேன். ஏய், நீ ரவுடித்தனம் பண்றதுக்கு ஏன் வீடு தான் கிடைச்சதா உனக்கு? ஓடி போயிடு, இல்ல இந்த இடத்துலயே உன்னை கண்டன் துண்டமா வெட்டி போட்டுருவேன். போடி. ஏய், எங்க வந்து யார மறைச்சிட்டு இருக்க? உன் ஆத்தாக்காரிய மிஞ்சிருவா போல இருக்க ரவுடித்தனத்துல. அவதான் ஊர்ல இல்லாத அக்கிரமம் பண்ணிட்டு இருந்தா, எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணிட்டு இருந்தா. அவளை கொல்லணும்னு லட்சம் பேர் திரியறா ஊர்ல. போய் கேளு அவனுங்கள. வந்துட்டா கேள்வி கேட்கறதுக்கு. உன் மாமங்கார நிக்கானே, வெட்டி விட்டான அவளை. அந்த இடம் இல்லாம ரோட்ல திரிஞ்சிட்டு இருந்தா. அவளை என் மகன் தான் கூட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சு தங்க இடம் கொடுத்து சோறும் போட்டு அப்படி பாத்துக்கிட்டான் அவளை. அப்படிப்பட்ட வீட்டுக்கே ரெண்டையும் பண்ண பாபா. என் பிள்ளைய கடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா வந்து கேள்வி கேட்கிற கேள்வி. ஆமா, இவ்வளவு நாள் எங்க போன? அவன் உயிரோட இருக்கப்பெல்லாம் வரல, செத்ததுக்கு அப்புறம் வந்துட்ட வரிஞ்சு கட்டிட்டு. போய் ஊர்ல ஒவ்வொருத்த சட்டையை பிடிச்சி கேளு. போ, இங்க வந்துட்டு கேள்வி கேட்கறதுக்கு பிச்சு போடுவோம் பிச்சு. என்னப்பா தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? இதெல்லாம் உங்க வேலைதானா? என்னலா, எனக்கு என்ன வேற வேலையே கிடையாதா? இந்தாரல இங்க வரணும்னு சொன்னா கூட்டிட்டு வந்துட்டேன். அம்பட்டுதான். இதுக்கு மேல எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. மாமனார, நீ எப்படிப்பட்ட ஆளு, எதை வச்சு எப்படி விளையாடி காய நவுத்துவ, எல்லா கதையும் எங்களுக்கு தெரியும். ஓ மானமும் காத்தேறி பறக்கிறதுக்குள்ள ஒழுங்கு மரியாதையா அவளை கூட்டிட்டு போ, இல்ல உனக்கும் சேர்த்து விடும்.